பிரியமானவர்களே, ஒரு சிறிய பகிர்வை உங்களோடு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி இரவு 11:30 மணி இருக்கும், தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். ஃபாதர், இந்த நேரத்தில் நான் கூப்பிட்றேன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, வேற வழி தெரியல. என்னுடைய மகள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறாள். வெளியில படிக்கிறா, வேலைக்கு போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை வேற ஊருக்கு அனுப்பி வச்சோம் ஃபாதர். நாங்கள் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் ரொம்ப நல்லா தான் வளர்த்தோம். ஆனால் தெரியல ஃபாதர் எப்படி கற்றுக்கிட்டார்னு. ஃபாதர், என்னுடைய மகள் குடிக்கிறாளாம் ஃபாதர். போதை புழக்கத்திற்கு அடிமையாகி எங்கே போய் விழுந்து கிடக்கிறானே தெரியல ஃபாதர். அவருடைய தோழிகள் எல்லாம் ஃபோன் பண்ணி, அம்மா 2 நாளாக அங்கே விடுதிக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபாதர். ஏற்கனவே ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்தோம் ஃபாதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபாதர், தெரியல ஃபாதர். ஃபாதர், இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு காசு வேணாம், பணம் வேணாம், என் புள்ள மட்டும் உருப்படியே என் குடும்பத்துக்கு வந்தால் போதும் ஃபாதர், போதும் ஃபாதர். பிரியமானவர்களே, நான், நம்ம சகோதரர், என்னுடைய தம்பிகள் எல்லாம் தஞ்சாவூருக்கு போயிருந்தோம், குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு. அப்படி திருத்தலத்திற்கு போயிருக்கிற பொழுது முதல் நாள்ல இருந்து ஒரு அம்மா வந்து, தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர், வீட்டுக்கு வாங்க ஃபாதர். பொதுவாக நாங்கள் போகும்போது எந்த வீட்டுக்கும் ஒத்துக்கொண்டு போவது கிடையாது. ஏன்னா அது பங்கு தந்தையினுடைய அனுமதியில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். அந்த அம்மா அங்கே இங்கேயும் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணி, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க ஃபாதர்னு சொன்னாங்க. உடனே அந்த வீட்டுக்கு போனோம். பிரியமானவர்களே, வயசான ஒருத்தவங்களுக்கு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு பக்கத்தில் இருந்தவங்கள பார்த்தபோது ஒரு சிறு வயது, அவங்க கதறி கதறி அழுது கொண்டே இருந்தார்கள். என்ன என்று கேட்டேன். ஃபாதர், எனக்கு 19 வயதிலே திருமணம் ஆயிருச்சு. நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய பெற்றோர்கள் நல்ல இடம் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. நானும் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு கடவுள் அற்புதமான 2 பெண் குழந்தைகளை கொடுத்தாரு. என்னுடைய பெரிய மகள் 5ஆம் வகுப்பு படித்தாள், சின்ன மகள் 2ஆம் வகுப்பு படித்தாங்க. என்னுடைய 2 மகள்களும் தன்னுடைய தந்தையோடு வெளியில் போனாங்க. போனவர்கள் திரும்பி வரவே இல்லை, விபத்தில் இறந்து போனார்கள், விபத்தில் இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து ஏதோ கடமைக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பார்க்கிறோம், இளைஞர்கள் எனக்கு எங்க அம்மா பைக் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிக்கிறாங்க. நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த குறிப்பிட்ட வகை மொபைல் தான் வேணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிற பொழுதே இளைஞர்களும் இளம்பெண்களும் அடம்பிடிக்கிறார்கள். வாழ்க்கையில் எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? பிரியமானவர்களே, உங்களுடைய மகனோ அல்லது மகளோ நீங்க அவர்களுடைய தொலைபேசியை பார்க்கக்கூடாதுன்னு லாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அப்படி என்ன ரகசியத்தை உள்ளே ஒளிய வைத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய பங்கு அளவில் குடும்பங்களாக சேர்ந்து கொண்டாடுறோம். உண்மையிலே சொல்லுங்க, இங்க வந்திருக்கிற எத்தனை அம்மா அப்பா உங்களுடைய மகனிடமும் மகளிடமும் கெஞ்சி இருப்பீங்க. ஃபாதர் நம்முடைய குடும்பத்துக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறாரு, தயவு செஞ்சு வா மா, உனக்கு வேற வேலை இல்லைம்மா, பங்கு சாமியாருக்கும் வேற வேலை இல்லை, உனக்கும் வேற வேலை இல்லை, நீ தான் கோயிலுக்கு போயிட்டு வா என்று எத்தனை மகள்கள் நம்மை மட்டும் அனுப்பி வைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் எங்க நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் அப்படிங்கும்போது விவிலியத்தில் நான் ஒரு செய்தியை வாசிக்கிறேன். அரசராகமம் 21வது அதிகாரம்
நம்ம இதை வாசித்தோம்னா நேரம் ஆகிட்டுருக்கோம். ஒரு நிகழ்வு தான், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாபோத்து அப்படிங்கிறவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருக்கிறான். இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆகாய்ங்கிறவன் அரசன். அந்த அரசன் என்ன பண்ணுறான், இவனை போய் பார்த்து உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு தேவையான பணத்தை வெள்ளி காசுகளை உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். பிரியமானவர்களே, இது எங்கெங்க நடக்குது? நான் இது என்னுடைய உடுமனு சேர்த்து நான் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறேன், ரொம்ப எளிதாக அதை வாங்கி கொள்ளலான்னு இன்னொருவன் எப்படி இங்கே ஆசைப்படுகிறான்? என்னுடைய சகோதரன் நான் கொண்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் பொழுது எப்படியாவது என்னுடைய சகோதரனை, என்னுடைய அக்காவை, என்னுடைய தங்கச்சியை, என்னுடைய அண்ணனை, தம்பியை ஏமாற்றி நான் இதை வாங்கிக்கணும்னு எப்படி ஒரு உணர்வு வருகிறது? பிரியமானவர்களே, இங்கே நல்லா பார்த்தோம்னா ஆகாய் அரசன். நான் யார் தெரியுமா என்கிற ஆணவம், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற கௌரவம், அவனை யார்கிட்டனாலும் எதையும் நான் வச்சிக்க முடியும். நமக்கு தெரியும், நீங்கள் நிறைய இது போல் கதை சொல்லுவீங்க, நான் அரசியல்வாதி, அதனால் இந்த இடத்தை இனிமேல் நான் தான் பயன்படுத்துவேன் என்று உரிமை கொண்டாடுகிறவர்களை நிறைய பேர் சந்திச்சிருப்போம். ஏன்? நான் பங்கு சாமியார், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் என்று இங்கே விவாதம் செய்கிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு பணம் இருக்கிறது அப்படின்னா இங்கே அன்பு செயல்படாது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களை எதுவுமே இங்கே செயல்படாது. நீங்கள் சாத்தான்களாக மாறிவிடுகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் பதவியை நம்பி பயணிக்கிறீர்களோ, எப்பொழுது உங்க கையில் இருக்கிற காசை நம்பி நீங்க வாழ்க்கையை தொடங்குகிறீங்களோ அப்பொழுதே உங்களுக்குள் சாத்தான் தான் இருக்கிறான். அதுதாங்க இங்க பிரச்சனை. நம்முடைய மகன்களும் அம்மா அப்பாவுடைய அன்பை விட எனக்கு இந்த காசு போதும் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சுனாலே அவர்கள் சாத்தான்களாக மாறிவிடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இது குழந்தைகள் மட்டுமல்ல. எந்த ஒரு கணவன் நான் பணம் வச்சிருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்தா உனக்கு என்ன அப்படின்னு மனைவியை கேள்வி கேட்கிறாரோ அப்பொழுதே அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. எப்பொழுது ஒரு மனைவி நீ மட்டும்தான் சம்பாதிக்கிறியா, நானும் தான் சம்பாதிக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு மனநிலையோடு அங்கே இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிதாங்க அங்கே நடக்குது. ஆகா என்பவன் நான் அரசன், நீ ஒரு சாதாரண ஒரு தோட்டக்காரன், நீ வச்சிருக்கிற தோட்டம் எனக்கு தான் அப்படின்னு அங்கே உரிமை கொண்டாடுகிற பொழுது பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் சாத்தான் பிடித்தவனாக அவன் மாறிவிடுகிறான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவன் போய் கேட்பான். கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவான், என் கடவுளுக்கு முன்னிலையில் நான் சொல்லுவேன், என் மூதாதையருடைய இந்த சொத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் என்ன பண்ணுவான், கோச்சிக்கிட்டு வந்து படுத்திருப்பான், சாப்பிட மாட்டான். உடனே அவனுடைய மனைவி ஈசபேல் வந்து ஏயா படுத்திருக்கிறேன்பா, இல்லை இந்த சொத்து எனக்கு கிடைக்காம போயிடும் போல. பிரியமானவர்களே, அடுத்தது இங்கே நம்ம குடும்பங்களில் இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியதாக இருக்கு. நாம் செய்கிற தவறுகளை கண்டிக்க பயப்படுறோங்க. எங்க ஃபாதர் சொல்றது, என் மகள்கிட்ட சொன்னோம்னா சாப்பிட மாட்றா, என் பையனுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னா அவன் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டான், எப்படியாவது கெட்டு போட்டுன்னு சொல்லி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன், 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறேன். இதுதானே இன்னைக்கு நடக்குது. பிரியமானவர்களே, இங்கேயும் அதுதாங்க நடக்குது. தன்னுடைய கணவன் ஒரு ஏழையினுடைய சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கிறான், அதுக்காக இப்படிலாம் பண்றான்னு தெரிஞ்சும் கூட அவ என்ன பண்றா, ஏய் நீ ராஜாடா, நீ யாரு தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, டே என்னடா 1 லட்ச ரூபா ஃபோனுக்காக சாப்பிடாம இருக்க, உங்க அப்பா யாரு தெரியுமாடா, உங்க அக்கா ஃபாரின்ல இருக்காடா, உன் அண்ணன் பயங்கரமா சம்பாதிக்கிறான்டா, இந்த ஃபோனாடா எனக்கு முக்கியம், வாங்கி தரோம்ல.
நீலாம் அப்படிப்பட்ட ஒரு பைக்கில் போனாதான்டா எனக்கே பெருமை. என் மகன் ஒரு பைக்கில் வருவான் பாருங்க. பிரியமானவர்களே, இல்லை இல்லை. தயவு செய்து இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா குடும்பங்களிலும் ஒரு குழந்தைகள் 2 குழந்தைங்க அவ்வளவுதான். பல குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. ஃபாதர், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற அருட்தந்தையர்களும் ஒத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி ஒகேஷன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டினேஷன் வாங்கும்போது 12 பேர் ஆர்டினேஷன் வாங்கினோம். இன்றைக்கி ஒருவர் 2 பேர். காரணம் என்ன? பிரியமானவர்களே, ஏன் மகனை அன்பு செய்கிறேன், என் மகளை அன்பு செய்கிறேன் என்கிற பெயரிலே அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் இட்லி சுடுறாங்க அப்படின்னா 4 மணிக்கே படுத்துக்கிட்டு அம்மாவை எழுப்பிட்டு, அம்மா விடிஞ்சிருச்சுமா இட்லி சுடுமா அப்படின்னு ஆசையாக சொல்லுவோம். இன்றைக்கி அப்படியா இருக்குது? குழந்தைகள் குளிச்சுட்டு வருகிற பொழுது, குளிக்க போகும்போது அம்மா கேட்குறாங்க, உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? எல்லாருக்கும் இட்லி அப்படிங்கிற பழக்கம் மாறிடுச்சு. என்னுடைய மகனும் மகளும் எதை கேட்கிறார்களோ அதை செய்து கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, இட்லி தோசை செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தவறுகிற பொழுது அதை சுட்டிக்காட்ட தைரியம் வேண்டும். அது இன்னைக்கு இல்லைங்க, குடும்பங்களில் அது இல்லைங்க. பிரியமானவர்களே, இங்கே ஈசபேல் அதை தாங்க செய்கிறா. தன்னுடைய கணவன் தவறு செய்கிறான் என்பதை தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் அவ என்ன பண்றா? அதை தூண்டி விடுகிறது போல அப்படியே ஆள் அனுப்பி அவனை பழித்துரைத்து அவனை கொலை செய்திருவா. அவனை கொன்றுவா, கல்லால் அடித்து கொல்றா. அப்படி கொன்று விட்டு இப்போ போய் கணவன்கிட்ட சொல்கிறான், அவன் செத்துட்டான், நீ போய் அந்த தோட்டத்தை உரிமையாக்கி கொள். பிரியமானவர்களே, கொலை என்பது ஒரு மனிதனை கொலை செய்கிறது மட்டுமல்ல. இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய மனைவிக்கு ஏதோ அன்பு என்கிற பெயரில் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பெயரில் நம்ம பல நேரங்களில் உண்மைக்கு எதிராக, நீதிக்கு எதிராக எதையோ செய்து தான் நம்ம குடும்பத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிய வச்சு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுக்கு முன்பாக இது சரியானது இல்லை. இல்லை. என்னுடைய மகள் தவறு செய்கிறாள் என்பது தெரிகின்ற பொழுது இது தவறு, இது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்கள் இங்கே குழந்தைகளை நல்ல வழியில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும், இங்கே நிறைய பேர் ஒத்துக்குவீங்க, நம்மளெல்லாம் அம்மா அப்பா ஸ்கூலில் விட்டுட்டு என் மவன் ஏதாவது தப்பு பண்ணானா என்ன பண்ணு, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா விட்டுருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் நல்லா இருக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு குருவாக இருக்கிறேன். அது அன்பு இல்லாமல் இல்லை, அதில் தான் அன்பை காட்டினார்கள். என் குழந்தை இப்படி தான் மகனாக வளர வேண்டும், எனது குழந்தை இப்படிப்பட்ட ஒரு மகளாகத்தான் இந்த சமூகத்தில் வளர வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இருந்தது. எதை செய்தாலும் அவர்களுக்கு துணை போகிற பெற்றோர்களாக அவர்கள் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு குழந்தைகளுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்த பொழுது, யாராவது சாத்தானை பார்த்துருக்கிறீங்களா, யாராவது பேயை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு உடனே முன்னாடி இருந்த ஒரு பையன் ஏந்திரிச்சு நின்னா, என்னடா நானே என்ன பார்த்ததில்ல, நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், பார்த்துருக்குறேன் அப்படின்னா. எங்கடா பார்த்துருக்க? எங்கள் வீட்டில் பார்த்துருக்குறேன். உங்கள் வீட்டில் பார்த்துருக்குறியா? எப்படிரா அப்படின்னு. இல்லை ஃபாதர், எங்கள் அப்பா வந்த உடனே பேய் இருக்காடா அப்படிம்பாரு, கிச்சனில் இருக்குதுன்னு சொல்லுவேன். உடனே எங்கள் அம்மா வெளியில் வந்து, என்னடா பெசாசு வந்துருச்சாம்பாங்க, இப்போ தான் அம்மா ட்ரெஸ் மாற்ற ரூமுக்கு போயிருக்கும்பேன் அவங்க அம்மா அப்பாவை. பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அம்மா அப்பா எதை பேசுகிறார்களோ அதை கேட்டு அந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இங்கே நிறையா இருக்குது. முன்னாடியெல்லாம் அம்மா அப்பா கேட்டிசன் கிளாஸ்க்கு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் எது தெரியுமா முக்கியமாக இருக்குது? நான் தவறாக சொல்லலை, நடன கிளாஸுக்கு போகணும், சிலம்பம் கிளாஸுக்கு போகணும், நீச்சல் கிளாஸுக்கு போகணும், கராத்தா கிளாஸுக்கு போகணும், எல்லாம் போகணும். இங்கே மறைக்கல்வியும் நம்ம குழந்தைகளுக்கு தேவை.
நல்லொழுக்கமும் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை என்பதை உணர்கிற பொழுது, செயல்படுகிற பொழுது தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் வாங்கி கொள்ள முடியும். நல்ல வாழ்க்கை இழந்தவனா எதையுமே வாங்க முடியாது, எதையுமே வாங்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம். நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கணவனோடு மனைவியோடு எப்படிப்பட்ட உறவு வச்சிருக்கிறேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களாங்க? சமாதானம் செய்துக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது, முடியவே முடியாது. இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளோடு உறவு செய்து கொள்வது, சமாதானம் செய்து கொள்வது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவனாலும் செஞ்சுட்டு வந்து கடவுளே என்னை மன்னிச்சிருன்னா அவர் மன்னிச்சிருவார். ஆனால் உங்களது சகோதர சகோதரியோடு, உங்களது கணவன் மனைவியோடு சமாதானம் செஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்களேன். லூக்கா நற்செய்தி 15:28. அவர் சினமுற்று. யார் சினமுற்றுனா, இப்போ என்னது, மூத்த மகன் வயலில் வேலைக்கு போயிட்டு வந்து நிற்கிறான், இளைய மகன் வந்துட்டான்னு அப்பா ஆடல் பாடல்லாம் வச்சு சூப்பராக ஒரு மாடை அடித்து கறி விருந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ மூத்தவன் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாது இருந்தான். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். உள்ளே வருமாறு, உள்ளே வருமாறு, உள்ளே வருமாறு. ஆம் பிரியமானவர்களே, இங்கே கடவுளோடு சமாதானம் செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் கணவனோடு, உங்கள் மனைவியோடு, உங்கள் குழந்தைகளோடு, உங்கள் அம்மா அப்பாவோடு, உங்கள் சகோதர சகோதரியோடு சமாதானம் செய்து கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களே, எனக்கு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் சகோதரன் தான் ஊட்டிக்கு போயிருந்தோம். அப்படி ஊட்டிக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டு முடிஞ்சோடனே இங்கே வந்துட்டோம். ஒரு கடிதம் எங்களுக்கு வந்திருந்தது. அந்த கடிதத்தில், ஃபாதர், நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். அப்படி தொடங்கினப்ப ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் இடையில் நிறைய மனத்தாங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்குள்ள குடும்பத்தில் சமாதானம் இல்லவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய கணவர்கிட்ட நான் அதை சொல்கிறேன், ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டுக்கவே இல்லை. ஒரு 9வது மாதத்தில் நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். அதன் பிறகு எனக்கு தெரிய வருது, நான் ஒரு குழந்தையை என்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று. இந்த செய்தியை சொன்னேன். அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. அந்த சில மாதங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தையை நானும் பெற்றெடுத்தேன். அப்போ மருத்துவமனைக்கு வந்து என்னுடைய கணவர் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போனார். 4 ஆண்டுகள் கடந்தும் என்னுடைய கணவர் என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, சமாதானமாக இருங்கன்ட்டு ஒரு மறையுரையெல்லாம் வச்சிங்க ஃபாதர். எனக்கு என்னமோ அன்னைக்கு கடவுள் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என் கணவன்கிட்ட பேசுன்னு கடவுள் சொன்னது போல் நான் உணர்ந்தேன். உடனே என்ன பண்ணேன், நைட்டு 11 மணிக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். உடனே என்னுடைய கணவர் எதிரிலிருந்து ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டார். உடனே அடுத்து நான் என்ன பண்ணேன், நம்முடைய பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து, இஸ் திஸ் இன்விடேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன், இது செய்தியா இல்லை என்னை கூப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி தான் நல்ல பாவ சங்கீதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் இறங்கி தாழ்ச்சியாக, இது நம்ம குழந்தை,
நாம் தான் செய்யணும் அப்படின்னு போட்டேன். உடனே அவர் எப்போ எங்கே அப்படின்னு போட்டார். ஃபாதர், நான் வேளாங்கண்ணியில் இத்தனாம் தேதி அப்படின்னு போட்டேன். அது நடக்குமா என்னன்னு தெரியல. அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. நாங்கள் எங்கள் குடும்பமாக போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் எங்கே மொட்டை அடிக்கணும், என்ன பண்ணணும், எங்கே ரூம் போடணும், என்ன மீன் வாங்கணும், இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருந்தார்கள். நான் என்னுடைய கணவரை தேடிக்கொண்டே இருந்தேன். ஒரு 10 மணி அளவில் அந்த மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போனேன். என்னுடைய கண்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் ஓடி வந்து என்னையும் என்னுடைய குழந்தையும் கட்டி பிடிச்சுக்கிட்டார் ஃபாதர். அதன் பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. குழந்தைக்கு மொட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு நானும் என் கணவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என் கணவனோடு நல்ல சமாதானம் செய்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறி போனது. பிரியமானவர்களே, அதிசயம் என்பது இதுதாங்க. கடவுளுடைய செயல் என்பது இதுதாங்க. உங்களுக்குள் இருக்கிற ஈகோவை தூக்கி போட்டுட்டு, நான் என்னுடைய கணவனை அன்பு செய்கிறேன், நான் என்னுடைய மனைவியை அன்பு செய்கிறேன், நான் என் குழந்தையை அன்பு செய்கிறேன், அப்படி இருக்கணும். என் குடும்பம் என்னன்னு தெரியுமா, நான்லாம் எப்படி பிறந்தேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, எல்லாம் தெரியும். இப்போ என்ன எப்படி இருக்கிறோம் அதுதாங்க யோசிக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கும் இடையில கொஞ்சம் தான் இருக்குது. செத்து போன எல்லாமே பணம். ஃபாதர் பவுலா நாரவே மாட்டார். இல்லை, ரொம்ப நாத்தடிப்பேன். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் பிணமாக மாறிவிட்டால் அப்புறம் என்னங்க நான் யாரு தெரியுமா? எங்கிருந்து வருகிறது இந்த வீர வசனம்? பிரியமானவர்களே, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவருக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை. இதோ முழங்கால் போட்டு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், தேவையான இடத்துல கண்டிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இதோ ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம்.